வணக்கம். மனிதன்தான் கடவுளை படைத்தான். ஆமாம், மனிதன்தான் பல கடவுளை படைச்சிருக்கிறான், அதில் உண்மைதான். கடவுள் மனிதனை படைக்கவில்லை. இவர் யாருன்னா, தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்ன லெனின். அவரோட குரலோட சத்தம், இந்த சத்தம் யாருக்கு உரியதுன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லை. இது லெனின் அப்படின்னு பேர் சொல்ல பயப்படுறவர் அப்படின்னு தெரியும் இல்லை. இவர் தான் இப்போ என்ன 500 அந்த சேனலில் டெலீட் பண்ணிட்டு கடவுளே கிடையாதுரா அப்படின்னு இவருக்கு தெரிஞ்ச ஞானத்தை இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல விஷயந்தான் இது. அதாவது ஆராய்ச்சி பண்ணது நல்ல விஷயந்தான். என்ன, அதாவது கோழிக்குள்ளே இருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டைக்குள்ளே இருந்து கோழி வந்துச்சா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே உண்மை தான். ஆனால் ஏதாவது ஒன்று தான் ஃபஸ்ட்டு படைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு அந்த பேசிக்கு நாலேஜு இவருக்குள்ளார இல்லை. இவர் நிறைய படிச்சுட்டார் போல இருக்குது. அதனால் இவரால் கண்டுபிடிக்க முடியல. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான். எது? பிதா ஒருவனை கடவுளாக பார்த்து நான் தாண்டா கடவுள், நான் தாண்டா உன் அப்பா ஒன்று சொல்கிற வரைக்கும் ஏன்னா அந்த பசங்க பைத்தியக்காரத்தனமாகவே இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவர் இந்த வீடியோவில் என்ன பேசுகிறாரு, அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணுறேன். ஏன் இவருக்கு ரிப்ளை பண்ணுறேன்னா, இவரை பார்த்து நிறைய பேர் வஞ்சிக்கப்படுவாங்க. ஆஹா, நான் தான் சயின்ஸு, அதாவது விஞ்ஞானி என்ன இதை தான் சயின்ஸுன்னு உருவாக்கினானா? எது? உலகத்துலேருந்து உருவாக்கினானா சயின்ஸை? இல்லை இந்த சயின்டிஸ்ட்டை இந்த உலகம் உருவாச்சா? ஃபஸ்ட்டு உருவாக்குனது யார்? இந்த சயின்டிஸ்ட்டை தானே இந்த உலகம் உருவாக்கிச்சு. அப்போ இந்த உலகம் தானே பெருசு, அந்த விஞ்ஞானம் தானே பெருசு. அந்த விஞ்ஞானத்தை படைத்தது யார்? அந்த விஞ்ஞானம் தானே பிறந்துக்குதா? சுயமாக பிறந்துக்குதா? கடவுளின் துகள்களாக இருக்கா? சயின்ஸு சொல்கிற மாதிரி அப்படி துகள்களாக இருந்தால் ஏன் உலகத்தில் இத்தனை கடவுள்கள், இத்தனை புத்தகங்கள், இத்தனை புராணங்கள்? ஏன்னா அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். பைபிளின் முதல் புத்தகமாகிய ஆதியாகமத்தில் கடவுள் பூமியின் மண்ணிலிருந்து மனிதனை சிருஷ்டித்தார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. பைபிளை நம்புறவங்க மனித இனம் இப்படித்தான் உருவானது அப்படின்னு நம்புறாங்க. இது விஞ்ஞானத்துக்கு எதிரான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே வேறொரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். நல்லா போடுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப மனிதனை அப்படி அவர் உருவாக்கும் போது, தேவன் அப்படி உருவாக்கும் போது தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தில் உருவாக்கினார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சரி, அதுதான் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். இருக்கட்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? தேவன் அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்துல மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? தேவன் தன்னுடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் மனிதனை உண்டாக்கினார் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கேள்விக்கு கிறிஸ்தவ அறிஞர்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, தேவன் தன்னுடைய சுவாசத்தை மனிதனுக்குள் ஊதி அவனை உருவாக்கியிருக்கார். மற்ற விலங்கினங்களைப் போல அல்லாமல் மனிதனுக்கு அவர் ஆவி ஆத்மாவை கொடுத்திருக்கார். தன்னோட வாழக்கூடிய விதத்துல, உறவாடக்கூடிய விதத்துல அவனுக்கு தன்மைகளை கொடுத்திருக்கார். தன்னை போல சிந்திக்கின்ற, முடிவெடுக்கின்ற அறிவை கொடுத்திருக்கார். இப்படியெல்லாம் தனக்கு இருக்கின்ற இயல்புகளை மனிதனுக்கு கொடுத்து படைத்திருக்கிறார். இந்த விதத்தில் பார்க்கும்போது மனிதன் தேவனுடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்டவன் அப்படின்னு கிறிஸ்தவ அறிஞர்கள் விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா இது எல்லாமே இவங்க கொடுக்கிற விளக்கமே தவிர பைபிள் எங்கேயும் தேவனுடைய ரூபத்தில் படைக்கப்படுவது என்றால் அதற்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லல. அதாவது தன்னுடைய இத்தகைய தன்மையுடையவனாக தேவன் மனிதனை உண்டாக்கினார் அப்படின்னு பைபிள் சொல்லல. ரெண்டாவது, மனிதனை தேவன் அவருடைய தன்மையுடையவனாக படைக்கவில்லை அப்படின்னு பைபிளே வேற இடத்துல சொல்லுது. எங்க சொல்றது? அதே ஆதியாகமம் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல தேவனே அதை சொல்றார். முதல் மனிதனாகிய ஆதாமை அவர் படைத்த பின் ஒரு தோட்டத்துல அவனை வச்சு அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல அதை வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார்.
அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் பழங்களையும் அவன் சாப்பிடலாம் அப்படின்னு தேவன் சொல்றாரு. சரி. அப்படி சொல்லிட்டு ஆனா அந்த தோட்டத்துல நடுவுல நன்மை தீமை அறியத்தக்க மரம்னு ஒரு மரம் இருக்குது. சரி. அதை காட்டி அந்த மரத்தின் கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது அப்படின்னு கட்டளை கொடுக்குறாரு. சரி. ஆனா அவர் சொன்னதை மீறி அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை ஆதாம் சாப்பிட்றான். சரி. அப்படி அவன் பண்ணதுக்கு அப்புறமா தேவன் என்ன சொல்றான்னு பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 22, 23 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். சரி. சாப்பிடக்கூடாதுன்னு அவர் தடை பண்ண கனியை மனிதன் சாப்பிட்ட உடனே தேவன் இங்க என்ன சொல்றார்? இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் அப்படின்னு சொல்றார். சரி. நன்மை தீமை அறியத்தக்க என்னன்னா, டே ஏன்னா உங்களுக்கு 6 அறிவு கொடுத்துருக்குறேன், ரைட்டா? அந்த 6 அறிவு இருந்தாலே நீங்கள் வந்து கடவுளோட புள்ள. மற்ற ஜீவராசிக்கெல்லாம் வந்து 1லேருந்து 5 அறிவு தான் கொடுத்துருக்குறேன். அந்த ஜீவராசிக்கெல்லாம் என்ன, அதுங்களுக்கு உள்ளார ஆத்மா கிடையாது, ஒன்லி ஆவி மட்டும்தான் இருக்குது. அந்த ஆவி வந்து ஜீவனாக இருக்குது. அது ஏன் வாழ்கிறேன், எதுக்கு சாவுறான் அப்படின்லாம் அதுக்கு தெரியாது. ஏதோ உயிரினங்களாக அது வாழும். உனக்கு வந்து கீழ்ப்படிஞ்சு நாய் மாதிரி உன் வீட்டையோ உன்னையே சுற்றி வரும். அதுதான் 5 அறிவு உள்ள ஜீவனு. ஆனால் 6 அறிவு உள்ள மனுஷன் எதுக்கு நான் படித்தேன்? 6 அறிவு இருந்தாவே நீ என்ன மாதிரி ஆவேன் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, உனக்குள்ளார ஆத்மா இருக்குது. உனக்கு நன்மை செஞ்சால் அந்த ஆத்மாவில் நன்மை செஞ்ச அந்த நல்ல விஷயம் வந்து ரிட்டர்ன் ஆகும், அதை எழுதுவாங்க. கெட்டது பண்ணால் அந்த ஆத்மாவில் கெட்டது வந்து ரைட் ஆகும். இதெல்லாம் ஆடு மாடு கோழி பன்னி மற்ற விலங்குக்கு உயிரினத்துக்கு பறவைகளுக்கு என்ன அதுங்களுக்கெல்லாம் கிடையாது தான். கடலில் வாழ்கிற ஜீவராசி மண்ணுக்குள்ளே வாழ்கிற ஜீவராசிக்கெல்லாம் கிடையாதுடா அப்படின்னு தான் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன நம்மை போல் என்ன நன்மை தீமை அறியத்தக்க, ஏதாவது கடலில் வாழ்கிற ஒரு உயிரினம் வந்து என்ன பூமியில் வந்து நம்மளை வந்து கொண்டு போடாது, அது கடல்லே தான் வாழும், அவ்வளோதான். மனுஷன்தான் பூமியிலேருந்து போய் கடலுக்குள்ளார போயிட்டு மீனை பிடிச்சி சாப்பிட்றான். புரியுதா அப்போ உங்களுக்கு? தக்க மரத்தின் கனியை நீ சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொல்லிட்டார். ஆனா அவர் சொன்னதை மீறி அதை சாப்பிட்றான். அதை அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இப்படி சொல்றாரு, இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்ப இந்த வசனத்தின்படி பார்த்தால் அவர் மனிதனை படைத்த போது அவரை போல படைக்கல. அதனாலதான் அவன் சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிட்டு பாவம் பண்ணியிருக்கான். ஓஹோ, அப்படின்னா திரும்ப சொல்லுங்க. படைக்கும் போதே அவருக்குரிய தன்மைகளை மனிதனுக்கு கொடுத்து அவர் படைச்சிருக்காருன்னு கிறிஸ்தவ அறிஞர்கள் சொல்றாங்கல்ல, அது உண்மையா இருந்தா அவன் அவரை போல ஒழுங்கா இருந்திருப்பான் இல்லையா? சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிட்டுக்க மாட்டான். கரெக்ட் தான், அவரை போல் ஒழுங்காக தான் மனுஷன் இருந்திருப்பான். இப்போ ஆதி காலத்துலேருந்து இப்போ மனுஷனை கொள்கிறான், மிருகம் மனுஷனை கொள்ளுது, மனிதன் வந்து மிருகத்தை கொண்டு சாப்பிட்றான். ஏன்னா உயிரோடு இருக்கிறான், மிருகத்தை கட்டுப்பாடுகளை வச்சுன்னு இருக்கிறான். ஏன்னா இதெல்லாம் யார் வந்து மனுஷனுக்கு சொல்லி கொடுத்தது? மிருகத்துக்கு ஏன் சொல்லித்தரல? ஏன் மிருகத்துக்கு 5 அறிவு, ஒரு அறிவு அப்படின்னா அமீபா ஒரு அறிவு ஒரு செல் உயிர் அப்படின்னு படைக்கிறாரு ஏன் ஆண்டவர்? அவன் அவரை போல ஒழுங்கா இருந்திருப்பான் இல்லையா? சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிட்டுக்க மாட்டான். அப்ப அதுல இருந்தே மனிதனை படைத்த போது தேவன் அவருடைய தன்மை உடையவனாக மனிதனை படைக்கவில்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஓஹோ, அவரோட தன்மையா இல்லையா? இப்போ உங்க அம்மா அப்பா அவங்க தன்மையா உங்களை வந்து பெற்றுட்டாங்களா? லெனின், தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின், பேர் சொல்ல பயந்துக்கிட்டு இருக்கிற லெனின், உங்கள் அப்பா சாயில் தான் இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்களா? ஏன் உங்கள் அப்பா பேரெல்லாம் கரெக்டு என்ன சொல்லி அவரோட அப்பா இனிஷியலோட என்ன நான் தான் இது அவருக்கு பிறந்தவன் தான் நான் அப்படின்னு பப்ளிக்காக பண்ணலையோ? ஒருவேளை லெனின், தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின், யூடியூப்பில் முகத்தை காட்டாத லெனின், பயந்த லெனின், அதிகம் படித்த லெனின், உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஏன் வந்து கமெண்ட் போட்டால் அதெல்லாம் டெலீட் பண்ணி விட்றீங்க? எது அடுத்தவங்க கமெண்ட் போட்டால் ஏன் அதை வந்து உங்கள் யூடியூப் சேனலில் உங்கள் வீடியோவில் கீழே டெலீட் பண்ணி விட்டுறீங்க? உங்களுக்கு ஃபேவரான விஷயத்தை மட்டும் ஏன் டெலீட் பண்ணிக்கிறீங்க? அதுக்கு ஆன்சர் பண்ணணும்ல, கரெக்டுங்களா? அதுக்கு ஆன்சர் பண்ணணும்ல. உங்கள் அப்பா இப்படி தான் வந்து பேரை சொல்லாமல் யூடியூப்பு போடுறா,
திருப்பி வந்து உனக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த அறிவை அப்படியே வந்து மக்களுக்கு எடுத்து வந்து போதிடா. ஏன்னா திருப்பி ஒரு வருஷம் கழித்து வேறு அறிவு உனக்கு வரும். திருப்பி இந்த சேனலில் எது ஸ்பெக்குலர் மேட்டர்ஸ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை டெலீட் பண்ணிட்டு திருப்பி நியூவாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி உனக்கு தேவையானதாக முட்டாளாக்கல யூடியூப்பில் அப்படின்னு சொன்னாரா உங்கள் அப்பா இப்படி தான் பேர் போடாமல் பேர் சொல்லாமல் முகத்தை காட்டாமல் ஃபோன் நம்பர் கொடுக்காம இப்படி தான் வந்து பேச சொன்னாரா? லெனின், தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின், உங்கள் மேட்ருக்கு திரும்பி வரேன், திருப்பி ஃபுல்லாக பேசுங்க. அது மட்டும் இல்லை, நாம் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொன்ன கனியை அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் தேவனை போல் ஆனான் அப்படின்னு அவரே சொல்கிறார். ஆமாம், கரெக்ட் தான், தேவனும் சொல்கிறாரு. தேவன் ஆவிக்குரிய உடை கொடுத்துருக்குறாரு. யார்? ஆதாமுக்கு ஏவாளுக்கும். முன்னாடியே அவங்க அம்மனம் தான், நேக்கடு தான். ஆனால் அவருடைய நீதி என்ற வஸ்திரம், கிறிஸ்து என்ற வார்த்தை அவங்க அவங்க கண்ணில் ஜாலியாக ஆவியாக உண்மையாக இருந்தது. இது தீட்டுப்படாத ஆவி. எது? இந்த வார்த்தை அவங்களுக்குள்ளார இருந்து ஜீவனாக இருந்தது. அந்த மனுஷனுக்கு அது ஒளியாக இருந்தது, கிறிஸ்துவோட ஒளியாக இருந்தது. அப்போ தீட்டுப்படலை. ஒரு விருட்சத்தின் கனி, 2 விருட்சத்தின் கனி வைக்கிறாரு. ஏன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவங்க வாங்கி புசித்தாங்க? புசிக்க சொன்னது யார்? என்னோடய கொஸ்டின்னு, நன்மை தீமை அறியத்தக்க கனியை இவங்க 2 பேரும் புசிச்சிட்டாங்க. கேட்டால் வந்து பாம்பு என்ன வஞ்சித்ததுன்னு ஏவாள் சொல்கிறாங்க. ஏவாள் வந்து ஆதாம் வந்து குறை சொல்கிறாரு, ஏவாள் வந்து பாம்பு குறை சொல்லுது. எந்த இடத்துல இவங்கள அப்படி தூண்டந்து யார்? அவங்களுக்கு அதாவது சுய முடிவு எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாரு. நான் உன்னை படிச்சுட்டேன், இந்த பூமியை, இந்த தோட்டத்தை ஆண்டுக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன், இந்த பூமி ஆண்டுக்கோ அப்படின்னு இவங்கக்கிட்ட நான் கொடுத்துட்டு அவங்க கையில் சாவி கொடுத்துட்டேன். முடிவு நீ நன்மையோ தீமையோ நீ எடுத்துக்கோப்பான்னு முடிவு இவங்க கையிலே கொடுத்துட்டாரு. முடிவு இவங்க எடுத்தாரா? இல்லை இவங்களுக்கு கமெண்ட் போட்டு ஆண்டவர் வந்து என் கனியை தான் நீ சாப்பிட்ணும், இவன் கனியை அடுத்தவங்க கனியை, நான் படித்த அடுத்த கனியை நீ சாப்பிடக்கூடாதுன்னு இவங்க 2 பேருக்கு கட்டளை இட்டாரா? கிடையாது. இவங்களா ஓன் டிசிஷனில் பாம்பு என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. இந்த ஆவிக்குரிய சரீரம் அப்பயும் உங்கள் அம்மனமாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆபிரகாம், அவங்க மனைவி சாராள் மாதிரி 100 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த வயசில் அவங்க குழந்தை பெற்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க அம்மனமாக இருந்தது எப்போ போச்சுன்னா இந்த ஆவிக்குரிய சரீரம். இந்த கிறிஸ்து என்ற வார்த்தை அவங்களுக்குள்ளார அவங்க எதை தேடுறாங்க? கிறிஸ்து என்ற வார்த்தையை தேடாமல் பிசாசு என்ற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தேடினாங்க. அப்போ தேடினோன்னா இந்த ட்ரெஸ்ஸு இது வரைக்கும் அவங்க பார்க்குறப்ப தான் நேக்கடாக அம்மனமாக இருக்கிறது தெரியாமல் அவங்க இழந்த பிறகு தான் அம்மனமாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சி, எப்போ ஒரு குழந்தைக்கு நாங்கள் அம்மனமாக இருக்கிறோம், வெக்கம் எப்போ வரும் ஒரு குழந்தைக்கு, ஆம்பளைக்கோ பொம்பளைக்கோ எப்போ வரும்? ஒரு 10-12 வயசில் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற அந்த இது வரும். அப்போ வெக்கம் வர்றது அது வேறு வெக்கம், கல்யாண வெக்கம். அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து அம்மனக்கட்டையாக இருக்கிறப்ப சேம் பப்பி சேம்னு எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் அப்படி வந்து கிண்டல் பண்ணுறாங்க? ஸோ இப்போ ஏற்கனவே வந்து இந்த ஆவிக்குரிய சரீரம், இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு மாம்ச கண்ணும் ஆயிடுச்சு. இது வந்து ஆவிக்குரிய கிறிஸ்துவோட கண், பிதாவோட கண். கிறிஸ்து இயேசுவாக வரப்போகிற கண்ணாக இருந்தது. இப்போ கெட்டு போச்சு, நார்மல் கண்ணாயிடுச்சு, மாம்ச கண்ணாயிடுச்சு. ஏதோ பூமியிலேருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மொத்தமே பூமிக்குரிய உறுப்பாயிடுச்சு. ஆவிக்குரிய இந்த க்ரீன் கலரில் போட்ட இந்த வார்த்தை வந்து தேவனிடத்தில் போயிடுச்சு. அதனால்தான் அது போன பிறகு இவங்க அம்மனமாக இருக்கிறாங்க. நம்ம பிறந்த மணியாக ஒரு குழந்தை எப்படிங்க ட்ரெஸ்ஸோடைய பிறகுது? அம்மனமாக தானே பிறகுது. அப்படி அம்மனமாக பிறந்து தான் இப்போ நிற்கிறாங்க. இப்போ நிற்கிறப்ப அவங்கவுங்க உறுப்பை பார்க்குறாங்க. அதை 2 பேரும் ஆதாம் ஏவாள் சின்ன குழந்தைங்களா, 1 வயசு குழந்தைங்களா அங்கே இருந்தாங்க. அவங்கவுங்க வயசுக்கு வந்த உறுப்பாக தானே இருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஏன் லெனின் ஆம்பள்லேருந்து தானே இந்த பொம்பளைங்க எடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு பிதா கிட்ட கேட்டுருக்குன்னா உருவாக்கணும். இயேசுக்கிட்ட, கிறிஸ்துக்கிட்ட, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் இதுக்கு விளக்கம் கேட்டுருக்கணும்ல.
ஃபஸ்ட்டும் இவங்க அம்மனம்தான். ஆவிக்குரிய ட்ரெஸ்ஸில் இவங்க போர்வையாக மூடி இருந்துச்சு. அந்த ஆவிக்குரிய சரீரம் செத்த பிறகு மாம்ச சரீரம் அந்த ஆவிக்குரிய சரீரம் போன பிறகு இவங்க அம்மனை கட்டியாக, நீ பிறக்கும்போது நீ வந்து அம்மனை கட்டியாக தான் பிறப்ப. நீ பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்களும் அம்மனை கட்டியாக தான் இருப்பாங்க. இது ஓப்பனாக தான் சொல்ல முடியும். அவங்க அம்மனை கட்டியாக இருந்த வச்சு தான் நீ அம்மனமாக பிறக்கிற. எது? நீ அம்மனை கட்டியாக உன் தாயும் தகப்பனும் இருந்த வாசி தான் என்ன நீங்கள் அம்மனை கட்டியாக பிறக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போனா நீங்கள் எதையும் பிதா கிட்ட கேட்கலாமே, பிதாவை நீங்களும் அம்மனமா? நம்ம போல் வந்து ஆணும் பெண்ணுமா இருக்கிறான். அப்போ நீங்கள் ஆணும் பெண்ணுமா இருக்கிறீங்களா? ஏன்னா ஆம்பளை உள்ளார இருந்து தானே விழா எலும்புலேருந்து ஆதாமை தூக்க வச்சுட்டு என்னை படைச்சிங்க அப்படின்னு ஏவாள் கேட்டுருக்கலாமே. ஏவாள் கேட்கல, நீங்கள் கேளுங்க. தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின் கூட ஒரிஜினல் பேரா எல்லாம் டூப்ளிகேட் பேரா தெரியலையா? அதுவும் உங்கள் அப்பாவோட கேரக்டர்லேருந்து வந்ததா? அதுவும் ஃபேக் நேமா அப்படின்னு கேளுங்க. அதுக்கு தான் பிதா கேட்குறாரு, நீ அம்மனமாக இருப்பது என்று யார் உனக்கு சொன்னது அப்படின்னு 2 பேரையும் பார்த்து கேட்குறாங்க. எது? நீ அம்மனமாக இருக்கிறது என்ன மாதிரி வந்து அறிவு ஆயிடுச்சு, உங்களுக்கெல்லாம் அறிவு ஆயிடுச்சுன்னு பிதா சொல்கிறார்ல. உனக்கு உன் அம்மனத்தை சொன்னது யாரா உங்ககிட்ட அப்படின்னு ஆதாம் ஏவாள்கிட்ட பிதா கேட்குறாரு. ஏன்னா அதுக்கு வந்து பிதா கிட்ட ஃபஸ்ட்டு இவங்க போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஏன் ஒளிஞ்சிக்கிட்டாங்க? ஏன் இதுக்கு முன்னாடி ஒழியாமல் வந்து அப்படியே நார்மலாக வந்து ஏன்னா கையை கோத்துக்கிட்டு என்ன வாலிப பிள்ளைக அம்மனமாக அந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவின்னு இருக்கிறாங்க. இந்த தோட்டத்தை பண்படுத்தி நீ பார்த்துக்கோப்பா, இந்த தோட்டத்தில் உள்ள விச்சத்தின் கனியில் நிறைய கனி இருக்குது, இந்த கனியை மட்டும் நன்மை தீமை தக்க கனியை மட்டும் சாப்பிடாதா அப்படின்னு ஒரே ஒரு கட்டளைன்னு சின்ன இது தானே சொன்னார். ஒரே ஒரு கமெண்ட்டுனா கட்டளைலாம் எடுத்தார். அது எதுக்குன்னா உங்களுக்காகப்பா, அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பிசாசு கூட போய் சேர்ந்துருவீங்க, என் ராஜ்யத்தில் வரமாட்டீங்கன்னு தானே சொன்னார். ஏன் அதை மீறி நடந்தது யார்? இவங்களா மீறி நடக்க வச்சது சாத்தானா இல்லை ஆண்டவரா? பிதாவா? கிடையாது. இப்போ இவங்க நேக்கடாக இருக்கிறாங்க. என்ன அப்போ பிதாவும் இப்போ என்ன இப்போ மண்ணிலேருந்து தானே இந்த மனுஷனை படைத்தார். அப்போ பிதா நீங்களும் வந்து இந்த மண்ணிலேருந்து தான் பிறந்தீங்களா? அப்போ உங்களை யார் படைத்ததுன்னு பிதா கிட்ட கேளுங்க. என்ன இந்த இப்போ பூமி இருக்குது, என்ன பூமி இருக்குது, பூமி இன்னொரு பூமி அதே உருவாக்கி இருக்கலாமே விஞ்ஞானம். சந்திரன் அதுவே வந்து நான் இந்த சந்திரன் தான் இந்த சந்திரன் பிறந்தோன்னு இந்த சந்திரன்கிட்ட போய் சயின்ஸை கேட்க வேண்டியது தானே. சூரிய சந்திர நட்சத்திரங்கள்லாம் இருக்குல்ல, நிலா இருக்குல்ல, அதுக்கிட்டலாம் ஏன் வந்து என்ன சூரியன் புதன் வெள்ளி கிரகம் இப்படிலாம் எதுக்கு நீங்கள் சொல்லின்னு இருக்கீங்க? வேளன் ஒரு கிரகம் இருக்குது, நிறைய சூரிய குடும்பம் இருக்குது, இதெல்லாம் உங்களெலாம் யார் படைச்சது அப்படின்னு அந்த சூரிய குடும்பத்துக்கிட்ட போய் கேட்டுட்டு ஏன் உங்களுக்கு நீங்கள் வந்து பைபிள் மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதலை? ஏன் ஒரு நாய் வந்து தன்னோட நாய் இனத்துக்கு ஒரு இது பைபிள் மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதலைன்னு நாய்கிட்ட மற்ற விலங்குகிட்ட போய் கேட்க வேண்டியது தானே? தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி, அறிவாளி லெனின், விஞ்ஞானி லெனின். அந்த ஆவிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய அந்த கண்ணு, ஏன்னா அந்த கண்ணு ஆவிக்குரிய சரீரம் செத்தது வாசி என்ன கிறிஸ்துன்ற வார்த்தை திட்டு எப்படி ஒரு சாப்பாட்டில் ஒரு சின்ன விஷம், ஒரு டாட்டு விஷம் கலந்தாலும் அந்த விஷ சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த விஷ சாப்பாடு அது ஏறின பிறகு அது ஸ்லோ பாய்சன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்லோ பாய்சன் வந்த பிறகு இவங்க நிர்வாணமாக இருந்தது. ஏன்னா இவங்க ஆணுக்கு எந்த உறுப்பு, பெண்ணுக்கு இருந்த உறுப்பு, பிதாவுக்கு உங்களுக்கு எந்த உறுப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவர்கிட்டயே. ஏன்னா பிதா எப்படி இருக்கிறாரு? ஒளியாக இருக்கிறாரு. எது? அந்த பிதா எப்படி இருக்கிறாரு? நீதியின் தேவன், பொய் சொல்ல அவர் மனுஷர் அல்லவேன்னு இருக்கிறாரு. பிதாவை எப்படி தொழுது கொள்ளுவோம்? சிருஷ்டி கர்த்தரை, சிருஷ்டி இறைவனை எப்படி தொழுது கொள்ளணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோம். இது மாதிரி நாங்கள் அம்மனை கட்டையாக தொழுது கொள்வோன்னு எங்கன்னா பைபிள் சொல்லியிருக்கிறா? ஏன் ஆண்டவரை என்ன அப்போ லெனின் ஆகிய நான், என் அம்மா அப்பா ஏன்னா இப்படி அசிங்கமாக இருந்து என்னை பெற்றாங்க, நானும் அவங்களும் அசிங்கமாக இருந்தாங்க, நானும் பிறக்கிறப்ப அசிங்கமாக பிறந்தேனே அப்படின்னு ஏன் வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்கல? கேளுங்க போயிட்டு.
இதெல்லாம் கொஞ்சம் முரண்பாடாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வழி தப்ப செய்கிறீங்க. எது வழி தப்ப செய்கிறீங்க? ஆதியாகமத்தில் 1:26, 27 இப்படி போட்டுருக்கு. தமது சாயல தமது ரூபமாக வந்து தேவ சாயலாக மனுஷனை படித்தார். அந்த தேவ சாயலனானா இயேசு வந்து பிறந்தார். மனுஷனானா பாடுபட்டு சிலுவையில் தொங்கினார். நாயாவா பிறந்தார்? நாயா பிறந்தாரா? ஏன் சிங்கமாக பிறந்திருக்கலாமே? சிங்கமாக பிறந்த நான் தான் அப்படின்னு. அப்போனா சிங்கமாக பிறந்தேன்னா சிங்கம் பேசுகிறது மனுஷனுக்கு புரியுமா? சபிக்கப்பட்ட உலகத்தில் சிங்கம் பேசுனா யானைக்கிட்ட தான் பேசும். யானை வந்து எறும்புக்கிட்ட பேசுமா? இல்லை சிங்கம் போய் யானைக்கிட்ட பேசுனா சிங்கத்துக்கு அது பாஷை புரியுமா? அதோட அன்பு தெரியுமா? சிங்கம் சொல்லுது, இப்போ யானை உனக்காக நான் பண்ணுறேன், என்னோட யானை என்னமோ அதிகமாக இருக்குது, நீ என்ன என் பாவத்துக்காக நீ போய் சாவுற, அப்படின்னா நான் பாவம் பண்ணேன் அப்படின்னு யானை கேட்காது. மனுஷனுக்கு மனுஷ சாயலில் வந்து இறைவன் சொன்னான்னா மனுஷனுக்கு புரியும். அதனால இயேசு என்ற மனுஷ உருவில் வந்து அதனால தானே அவருக்கு பேர் தேவ சாயல். தமது சாயலை 1 ஆதியாகமம் 1:26 தமது சாயலை தமது ரூபத்தின்படி தமது சித்தத்தின்படி என்ன மனுஷனை படிக்கிறாரு. அவனுக்குள்ளார என்ன வைக்கிறாரு? ஆவி ஆத்துமா. ஏன் விலங்குகளுக்கு கிடையாது? எது மனித ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட பைபிள் கடவுளாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என்ன அது சயின்ஸ் ஆகிடுமா? அவருக்கு பேர் கடவுளுக்கு கிடையாது, இறைவன். நீங்கள் கடவுளை பார்க்குறீங்க, நீங்கள் கடவுளை பற்றி பேசுகிறீங்க, நான் இறைவனை பற்றி பேசின்னு இருக்கிறேன். அதனால தான் கடவுளுக்கு இறைவனுக்கு அர்த்தம் புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு பைபிள் புரிஞ்சிடும். எது பல கடவுள்கள் இருக்கிறாங்க, 30 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க உலகத்தில், 10,000 பாரம்பரியம் இது இருக்குது, ரிலிஜியன் மதங்கள் இருக்குது. எந்த மதத்தில்னா தான் கடவுளுக்காக கடவுளே வந்து உயிரை கொடுத்து மீண்டும் உயிரோடு எழுந்தார் அப்படின்னு எந்த கடவுள்னா தான் எந்த அவங்களோட புராணத்தில் அவங்களோட வந்து என்ன மத புத்தகத்தில் ஜாதி புத்தகத்தில் இருக்காருன்னு பாருங்கள். தேடுறவங்க எல்லாம் கடவுளை தேடுறாங்க. என்ன இறைவனை தேடினா எது தம்மையே இறையாக மனிதனுக்காக தான் பெற்ற என்ன எதோ அந்த சின்ன டாட்டுக்காக மனுஷனுக்காக ஏன் மனுஷனுக்கு பார்த்தான்னா அவனுக்குள்ளார ஒரு ஆத்மாவை கிரியேட் பண்ணுறார். விலங்குகளுக்கு ஏன்னா மனுஷனுக்கு ஆத்மா வைக்கிறாரு, விலங்குகளுக்கு ஏன் 1 அறிவு 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு உள்ள விலங்குகளுக்கு மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் ஏன் வந்து அவர் ஏன் அந்த ஆத்மா வைக்கல? ஆத்மா வச்சதுக்கு ரீசமே அந்த ஆத்மா தன்னை படைத்த இறைவனை தேடுதா அப்படின்றதுக்கு தான் ஆத்மா வச்சுருக்கிறாரு. விலங்குகளுக்கெல்லாம் வந்து வெறும் ஆவியை மட்டும்தான் ஜீவனை மட்டும்தான் வச்சுருக்கிறாரு. அது வரும் நடக்கும் போகும் வரும். அதனால தான் நாய் தெருவில் பார்த்திங்கன்னா தனக்கு பிறந்த நாய்களோடையே வந்து விபச்சாரம் பண்ணும். இதுதான் விஞ்ஞானம் வந்து நாய்களுக்கும் பன்னிகளுக்கும் மாடுகளுக்கும் சொல்லி கொடுத்துச்சா? தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின் லெனின் சொல்லுங்கள். அந்த காலத்தில் என்ன ஏன் இவங்க ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, ஒரே ஒரு கட்டளை கொடுக்குறாரு. சுயமாக நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வச்சுக்கணுமா, அடுத்தவனை வச்சுக்கணுமா, என்ன லவ் பண்ணணுமா, ஏன்னா அடுத்தவனை லவ் பண்ணணுமானது சித்தத்தை அவங்க கையில் கொடுக்குறாரு அந்த சாவியை. ஏன்னா அவர் மிஷினாகவே படித்து நீ என்ன தாண்டா படிச்சுன்னா அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? உங்களுக்கு லெனின் உங்களுக்கு பசங்க இருக்கிறாங்க, அவங்க உங்கள் சொல்படியே கேட்கல, பக்கத்து வீட்டு அம்மா அப்பா அவங்க சொல்படி கேட்குறாங்கன்னா அந்த பசங்க நீங்கள் என்ன கேட்பீங்க? உங்கள் ஒய்ஃப் என்ன கேட்பாங்க? நீங்கள் எனக்கு அம்மாவுக்கு பிறந்தீங்களா இல்லை பக்கத்து வீட்டு அம்மா அப்பாவுக்கு பிறந்தீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு குழந்தை அவங்கக்கிட்ட அப்பா ஐயோ பக்கத்து வீட்டில் இருக்கிற அப்பா தான் எனக்கு அப்பா, பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா தான் எனக்கு அம்மா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நீ பிறந்தியா இல்லை நான் அப்போ நீங்கள் என்ன வேடு சொல்லுவீங்க? என்ன விபச்சாரிக்கு பிறந்தியா அப்படின்னு கேட்பீங்க. கெட்ட வார்த்தை இல்லை. அப்படி தான் நான் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின் என்ன உங்களுக்கு இருக்கிற அறிவை அப்படியே அடுத்தவன் நம்பணும் அப்படின்னு பண்ணாதீங்க. இப்போ நான் போடுறேன்னா எனக்கு உள்ள அறிவை நானும் உங்களை மாதிரியே புகுத்துறேன்னு அர்த்தம் கிடையாது. ஆராயுது நல்ல விஷயம். நீங்கள் ஆராயுங்க. ஆனால் பேர் சொல்லாமல் ஆராயிறீங்க பார்த்தீங்களா?
எது பேர் சொல்லாமல் ஆராயிடுறீங்க பார்த்தீங்களா? இப்போ 10 கமெண்டு பழைய ஏற்பாடில் கொடுத்துருக்கு. இதையே வந்து அப்டேட்டட் வெர்ஷனாக ஜீசஸாக மாம்சத்தில் வந்த என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன்னா எதுக்கு அதை 2 கமெண்டாக மாற்றி ஒரு ஸ்திரீயை 10 கற்பனையில் ஒரு இது விபச்சாரம் செய்யாது இருப்பாயாகன்னா 8வது பாயிண்ட்டாக வருது, 8வது கட்டளையாக வருது. ஆனால் ஒரு ஸ்திரீயை ஜீசஸாக வந்த இயேசு சொல்கிறாரு, ஏண்டா விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக அப்படின்னு நான் கட்டளை கொடுத்துருக்கேன். எவனும் அதை ஃபாலோ பண்ணது கிடையாது. அவன் விபச்சாரம் பண்ணிவிட்டு போய் ஆட்டியோ மாட்டியோ கொடுத்துட்டு என்ன ஈஸியாக இருக்குது இந்த கட்டளைலாம், இதுவே நம்ம வந்து தாராளமாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிறீங்க. அதுக்காக தான்டா இப்போ நான் மனுஷனாகவே வந்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு கொடுத்தது உங்களை ஒரு பேர் சொல்லி இஸ்ரவேல் 12 கோத்திரத்துக்கு மட்டும்தான் இந்த இது கமெண்ட் கொடுத்துருக்குறான். நான் இந்த உலகத்தையே மொத்தமாக பிடிச்சதுரா. இது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு டீச்சிங், ஒரு வார்னிங். இப்படி இருந்தால் இப்படி வாழலாம், இப்படி தான் வாழணும் மனுஷன். எப்படி உலகத்தில் சட்டம் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இந்த கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஆத்துமா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு நீங்கள் நன்மையை மட்டும் ஏன்னா உங்களால் செய்ய முடியாது. என் வார்த்தை வந்தால் தான் அந்த நன்மை தீமை அதுலேருந்து மீண்டு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நன்மை மட்டுமே செஞ்சு ஏன்னா என் ரத்தத்தால் கழுவப்பட்டு உங்கள் ரத்தமும் உங்கள் அசுத்த அந்த ஆவிக்குரிய சரீரத்தை இழந்தீங்கள்ல, என் வார்த்தை கிறிஸ்து என்ற வார்த்தை உங்களுக்குள்ளார வந்தால் தான் திருப்பி அந்த ஆவிக்குரிய சரீரத்தை நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு என்னை நோக்கி என் கற்பனையை இந்த 2 கற்பனையை என்ன முதலாவது நான் உங்களை படித்தேன், நீங்கள் என்னை தேடுறீங்களான்னு நான் ஆசையாக இருக்கிறேன். கோவமாக இல்லை, ஆசையாக இருக்கிறேன். என் மகன் என்கிட்ட வந்துடுவானா, என்னை தேடிடுவானா அப்படின்னா உங்கள் பசங்க தொலைஞ்சி போச்சு என்ன ஐயோ அப்படின்னு ஆதங்கப்பட்ட ஆஸ் எ மதரா நீங்கள் தேடுவீங்கள உலகத்தில். அப்படி மனுஷனே தேடுறப்ப 6 அறிவுள்ள மனுஷனே தேடுறப்ப என்ன நம்மளை படித்த இறைவன் தேட மாட்டாருங்க. இது கூடமாங்க பேசிக் சென்ஸ் இல்லை. தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின் உங்களுக்கு தான். ஏன்னா இப்போ இந்த கமெண்டே இல்லைன்னா ஆதி காலத்தில் எப்படி காட்டு வசைகள்லாம் இருந்திருப்பாங்க. எப்படி இப்போ பழைய ஏற்பாடெலாம் பார்த்திங்கன்னா அப்பா மகள் கூட என்ன மகன் அம்மா கூடன்னா என்ன வப்பாட்டி கூட என்ன அடுத்தவன் மனைவி கூட இப்படி தான் செக்ஸ் கொண்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஆதி ஆகமத்தில் இருக்கும். இது ஏன் வந்து இந்த ஆதி ஆகமம் ஒரு செக்ஸு டெக்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லதா இல்லை வந்து ஞானின்னு உங்களை சொல்லது தான். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக நான் பைத்தியக்காரனாக உங்களை தெரிந்து கொண்டேன்னு என்ன பைபிளில் வசனம் கிறிஸ்துவோட வசனம் சொல்லுது. அதனால் விஞ்ஞானி ஏன்னா எவ்வளோ ஐடியில் போனாலும் நியாயம் தீர்க்கிறது இந்த பூமியில் தான் தீர்க்கப்படும். இப்போ நீங்கள் பண்ணுற ஆத்துமா ஏன்னா உங்களுக்குள்ளார இருக்கிற ஆத்மா நீங்கள் செத்த பிறகு ஏன்னா ஒரு மனுஷனும் நான் செத்த பிறகு ஆத்மா மட்டும் தனியாக நிற்கும். ஆத்மா கூட இணைஞ்ச ஆவி அந்த ஸ்பார்க்கு அந்த ஒளி வந்து அந்த ஜீவன் வந்து தன்னை படைத்த இறைவனுக்கிட்ட போயிடும். புரியுதுங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா இல்லை கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா இந்த கொஸ்டின் கேட்டிங்கன்னாவே ஏன்னா முட்டையிலேருந்து தான் வந்திருக்குன்னா அப்போ முட்டையை போடுறது கோழியாக தானே இருக்கணும். அப்போ கோழி தானே பிறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஏன்னா இந்த கொஸ்டின் உங்களுக்குள்ளார எப்பயும் பேசிக் கொஸ்டினாக ஏபிசிடியை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அறிவு பிறக்கும். தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின் மனித ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட பைபிள். மனுஷன் இப்போ பிதா என்ன மோசே மூலியமா என்ன எப்போ நான் தான்ப்பா உலகத்தை சிருஷித்தான் அப்படின்னு மனுஷ மூலியம்தான் வந்து சொல்ல முடியும். நாய் மூலியம் பன்னி மூலியம் வந்து சொல்ல முடியாது. புரியுது? இப்போ நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணணுன்னா நீங்கள் உட்காந்து அட்வைஸ் பண்ணுவீங்களா, இல்லை பக்கத்து வீட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவீங்களா, இல்லை டீச்சர் விட்டு அட்வைஸ் பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு உங்கள் வீட்டில் நாயோ பூனையோ கட்டி போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாய் மூலியமோ பூனை மூலியமோ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்களா? இப்போ உங்கள் பசங்களுக்கு நாய் மூலியம் அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா நாய் போய் சொல்லுது உங்கள் அம்மா அப்பா என்ன இதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க, இதை வந்து செய்ய சொல்லியிருக்கிறாங்க. உடனே உங்கள் பசங்க கேட்குறாங்க, நாய் எங்கள் வீட்டில் வளர்க்குற நாய், நாங்கள் சோறு போடுற நாய் என்ன எங்கள் அப்பா தான் இந்த அட்வைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாருன்னா ஏன் மூலியம்
நாய் மூலியம் எங்ககிட்ட எங்கள் அப்பா இந்த அட்வைஸை சொல்ல, இந்த இந்த இப்போ கற்பனையும் கட்டளையும் கொடுக்கணும், எங்கள் அப்பாவே எங்ககிட்ட வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அந்த நாயை திட்டுறப்ப பசங்க அந்த நாய் திருப்பி திட்டும், நாய்ங்களா, எனக்கு நாத்தான் 5 அறிவு இருக்குது, என்ன உங்களுக்கு அது கூட இல்லைன்னு தான் உங்கள் அப்பா என்னை வச்சு உங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லுறாரு அப்படின்னு அந்த நாய் சொல்லுமா? தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி உங்களுக்கு தான் நான் கேட்குறேன். அப்படி அந்த நாய் உங்கள் பசங்களை பார்த்து கேட்குமா? அப்போ யாருக்கு தலை குனிவு? உங்கள் பசங்க அறிவுத்தனமாக தான் கேட்டாங்க. எங்கள் பேரண்ட்ஸ் தானே எங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் 5 அறிவு உள்ள நாய் நீ எப்படி எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறேன்னு. அப்போ அந்த நாய் திருப்பி கேட்குறப்ப, என்ன உங்கள் அப்பாவுக்கு அறிவுலாம் இருக்குது, ஏன் என்னை விட்டு இப்போ பண்ண சொல்கிறாருன்னா, உங்களுக்கு அந்த எனக்குள்ள அறிவு கூட பிள்ளைகளாக உங்களுக்கு கிடையாது அப்படின்னானே அந்த நாய் திரும்ப சொல்லும். அதே தான் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின் இறைவன் மூலமாக தான் என்ன இந்த உலகத்தை படைச்ச தபார் நான் தான். பூமியாக தொங்கிக்கிட்டே இருக்குது, பாலை சுற்றிக்கிட்டு இருக்குது. யார் அது மாதிரி சுற்ற வச்சுது? யாராவது சுற்றிக்கிட்டு உக்காந்துருக்காங்களா? கயிறு போட்டு இழுத்துட்டு உக்காந்துருக்காங்களா? இல்லை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்களா? இப்போ தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி தானாக உருவாயிச்சா பூமி? அதோட பர்பஸ் என்ன? நீங்கள் எதுக்கு இப்போ பிறந்தீங்க? உங்கள் அம்மா அப்பா எதுக்கு பிறந்தாங்க? அவங்க அம்மா அப்பா எதுக்கு பிறந்தாங்க? என்ன பர்பஸ்ஸு அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது சயின்ஸா இல்லை இறைவனான்னு தெரியும். நீங்கள் இறைவனுக்கு பதில் கடவுளை தேடுறீங்க. கடவுள் என்ன இறைவன் படைத்த படைப்பு தான், அதில் ஒன்று தான் கடவுள்கள், தேவனல்லாத தேவர்கள், தேவ தூதர்கள், அநேக கத்தார்கள். நீங்கள் இப்போ ஒரு குலசாமின்னு ஒரு சாமியை கும்பிட்றீங்க. எம்ஜிஆர் ஒருத்த கும்பிட்றான், சிவாஜி ஒருத்த கும்பிட்றான், கருணாநிதி ஒருத்த கும்பிட்றான். அவங்களாம் கர்த்தாக்கள் ஆயிடுறாங்க, அவங்களாம் கடவுள்கள் ஆயிடுறாங்க. இயேசு, புத்தன், காந்தி அப்படின்னு நார்மலாக மனுஷன் எடுத்து இயேசு எடுத்து மனுஷன் கூட கம்பேர் பண்ணுறா. அவர் மனுஷனாக தான் பிறந்தார். பிதா மனுஷனாக தான் பிறந்தாரு, ஆனால் இயேசு என்ற பேரில் பிறந்தார். அந்த இயேசுக்குள்ளார கிறிஸ்து இருந்துச்சு. அந்த கிறிஸ்து என்ற உடைய அவர் தடுத்திக்கிட்டு அந்த கிறிஸ்து என்ன சிந்தனையில் பிதாவாக பேசுகிறாரோ அந்த பிதா பேசுகிறத என்ன இயேசு தான் கண்ணால் பார்க்குறாரு. செய்ய வைக்கிறது பிதா, பேச வைக்கிறது கிறிஸ்து. அவருக்குள்ளார இருந்த அந்த ஞானம், அந்த ஆவி, அதுக்கு பேர் தான், அவருக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால் எந்த விலங்குகளும் தனக்கு ஒரு பைபிளை கிரியேட் பண்ணி இது மாதிரி டைரி எழுதி விலங்கோ உயிரினமோ மனிதனை கடவுளாக ஏன் வந்து வழிபடவில்லை? அதாவது ஆதாம் ஏவாளை கிரியேட் பண்ணுறப்ப எல்லா விலங்கையும் கூப்பிட்டு இந்த பாரு நீங்கள் எல்லாரும் ஆதாம் ஏவாளுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் ஏன் அதையே இப்போ பண்ணலை? ஏன்னா எப்போ அவங்க அந்த ஒரு வார்த்தையை, ஒரு கற்பனையை அவங்க மீறினாங்களோ அப்பயே சாபத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க நன்மை தீமை அறியத்தக்க கனி யாருதுன்னா பிசாசோட குணம் தான் இந்த நன்மை தீமை அறியத்தக்கது. அந்த பிசாசோட குணத்தை ஏன் வந்து தமது சாயில நம்மளை போல் நன்மை தீமை அறியத்தக்கவனை ஆனான்னா தேவன் ஒன்லி நன்மை செய்கிறா மட்டும்தான் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து எங்கே சுற்றி தெரிஞ்சாலும் நன்மை செய்கிறா தான், யாருக்குமே அவர் தீமை செய்யலை. அதனால தான் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து இயேசுக்கு பேர். இப்போ விலங்குகளை படித்தா அதை ஆண்டுகொள் அப்படின்னு சொன்ன இறைவன், கடவுள் கிடையாது இறைவன் லெனின் உங்கள் அப்பா பெயர் இல்லாமல் இப்படி வீடியோ சேனல் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை அதில் போதிச்சுட்டு அந்த வீடியோவை உங்களை மாதிரியே டெலிட் பண்ணிட்டாரா? இல்லை அந்த காலத்தில் அப்போ யூடியூப் கிடையாது, அதனால் அவர் கிடையாது. சரி, ஓகே. புது வீடியோ சேனல் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கீங்க, செக்குலர் மேட்டர்ஸு. வீடியோ வந்து போட சொன்னார் அவங்க அப்பா. போட்டோன்னே கமெண்ட் யாருனாவது பண்ணால் சைலண்ட்டாக அதை டெலிட் பண்ண சொன்னாரா? அப்போ உங்கள் அப்பாவும் நீங்கள் இப்படி பெயர் சொல்லாமல் பொம்பளைத்தனமாகவே இருந்து இருப்பார்ல. உங்கள் அப்பாவும் இதே மாதிரி பொம்பளைத்தனமாக நாளைக்கு ஏதோ நம்மளுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, நம்ம ஃபேஸை காட்டிட்டோன்னா, நம்ம உருவத்தை காட்டிட்டோன்னா, நம்ம ஃபோன் நம்பரை கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும், நம்மளை கிளின்னு யூடியூப்பில் கிழிப்பாங்கன்னு அந்த பயந்தவாசி தானே நீங்கள் இப்படி வீடியோ போடுறீங்க. நீங்கள் வீடியோ போடுறதுக்கு யார் காரணம்? உங்கள் அப்பாவோட சுபாவனான காரணம். அப்போ உங்கள் அப்பாவும் ஒரு பொண்டுங்க தானே. பொண்டுக்குன்னா யாருன்னு தெரியுதா? திருநங்கை என்ன அர்த்தம்? கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் லெனின்
தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி இப்போ செக்குலர் மேட்டர் கிடையாது, இதான் நீங்கள் ஒரு செக்ஸுவல் மேட்ரு. அதனால தான் உங்களுக்கு வந்து முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா? ஏன்னா அப்போ வந்து முட்டையை படைச்சது வந்து கோழி முட்டை சைஸுக்கு தான் வந்து பிதாவும் இருப்பாரா அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. ஏன் மனுஷனையே வந்து ஏன் செக்ஸில் அம்மனை கட்டியாக இருந்து அம்மனமாக பறக்க வைக்கிறான்? ஏன் அப்படியே உருவாக அப்படின்னா ஒரு மனுஷன் உருவாயில்லாமே? இப்போ இந்த ஆதாம் ஏவாளை தின்ன சொன்னது, செய்ய சொன்னது யார்? இவங்களோட சுய அறிவா இல்லை வேற ஒரு பேச்சை கேட்டுன்னு இவங்க பண்ணாங்களா? 6 அறிவு தான் இவங்களுக்கு கொடுத்துருக்கோம்ல, அப்புறம் ஏன் இவங்க சொந்த அறிவில் ஏன் நம்மளுக்கு ஒருத்தர் நம்மளை படைத்த இறைவனை கொடுத்துருக்கிற அவர் பேச்சை கேட்கணுன்னு ஏன் சொந்தமாக இவங்களுக்கு முடிவு பண்ணல? இது இவங்க மேலே தப்பா இல்லை படைத்த இறைவன் மேலே தப்பா? சட்டம் இருக்குது, இந்தியன் சட்டம் இருக்குது, இந்த லா இருக்குது. இப்படி தான் வந்து டிராஃபிக்கில் நின்று போனோம். அப்போ தான் வந்து இந்த 4 ரோட்லேருந்து 4 ரோட்டு ஆளுங்களை 1 by 1 வந்து டிராஃபிக் கிளியர் பண்ண முடியும்னு இருக்குது. ஏன்னா இந்த சட்டம்லாம் வந்து நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் வந்து ராங்காக மனுஷனே க்ரியேட் பண்ண சத்தம், இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண முடியுதுன்னு நீங்கள் ரூல்ஸ் ஆஃப் மீறி என்ன உங்களுக்கு சிக்னல் ரெட் சிக்னல் போயிருக்கு, நான் இப்படின்னா கட் அடிச்சுன்னு போவேன் அப்படின்னு போனீங்கன்னா எதிர்க்கு வந்த வண்டிக்கிட்ட என்ன சிக்னலில் கிராஸ் பண்ணி போகிறப்ப ஆப்போசிட்டாக யார் க்ரீன் சிக்னல் வராங்களோ அவங்க உங்களை அச்சு போட்டு தானே போவாங்க. அப்போ நீங்கள் இறந்துடுவீங்கள்ல. இது ஏன் இந்த சட்டம் இப்படி கிரியேட் பண்ணதுன்னு கேட்குற மாதிரி இருக்குது நீங்கள் கேட்குறது. எது சுயசித்தம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கு சுயசித்தம் கிடையாதுன்னா என்ன, உங்கள் அப்பாவுக்கும் அதே மாதிரி சுயசித்தம் இல்லாமல் பொம்பளைத்தனமாக இப்படி தான் வந்து பேர் போடாமல் என்ன ஃபோன் நம்பர் கொடுக்காம எதனா தான் மெயில் போடுங்க. ஏன்னா நீங்கள் ஏடாகூடமாக வந்து எது கேட்டிங்கன்னா எது கமாண்டு போட்டு எதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா டெலிட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. எது அதனால தான் திரும்ப இந்த வசனத்தை கீழே அழிக்காமல் இந்த போர்டில் வச்சுன்னு இருக்கிறான். தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் தேவபுத்திரர் எனப்படுவார்கள். ரோமர் 8:4 பிதா ஒருவரை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரான் அப்படின்னு. எது ஏசு இறைவன் தான் டிசைட் பண்ணுறாரு யார் என்கிட்ட வரணும் யார் என்கிட்ட வரக்கூடாதுன்னா. படைச்ச மனுஷன்லேயே அவர் என்ன சொல்கிறாரு, இஷ்டவேல ஒரு 12 கோத்திரத்தை தான் என் மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சிலுவைக்கு முன்னாடி எல்லாமே நான் தான், இவங்களை ஒரு அடையாளத்துக்காகவும் என்ன இவங்கள பார்த்து நீங்களாம் நான் தான் கடவுள்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடையாளத்துக்காக தான் அந்த ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டு. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நான் வந்து பேசுவேன், அதை நீங்கள் அந்த 12 கோத்திரமும் அதையும் ஃபாலோ பண்ணணும். இப்போ நீவாக வந்து என்ன பைபிளை வந்து அப்டேட் பண்ணி 2 கமாண்டாக கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதை அந்த 12 கோத்திரமும் ஃபாலோ பண்ணோம். இப்போ புறஜாதிகளையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த 2 கமாண்டை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே என்கிட்ட வருவாங்க அப்படின்னு இப்போ பிதா வந்து ஜீவ ஒளியாக பரிசுத்த ஆவியானவராக நம்ம மூலியம் பேசின்னு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவனும் யாரும் கிடையாது. இவர் யாரை குறித்து சாட்சி சொல்லுவார்னா, பரிசுத்த ஆவி மாம்சத்தில் வந்த என்ன இயேசுவே அவர் சாட்சி கொடுப்பார், கிறிஸ்து இயேசுவே சாட்சி கொடுப்பார். அந்த கிறிஸ்து இயேசுவும் பிதாவும் ஒன்றா இருக்கிறாங்க. ஒன்றா எப்படி இருக்கிறாங்களோ ஆவியில் அவரோட வார்த்தையாக இருக்கிறாங்க. இது அவளோட வார்த்தையாக இருக்கிறாங்க. எப்படி தான் இருக்கிறாங்க. நீங்கள் மேற்கொண்டு என்ன பேசுங்க. உங்களுக்கு நான் பைபிள்லேருந்து விளக்கம் தரேன். ஏன்னா உங்களுக்கு புரியலன்னா ஏன்னா திரும்ப என் வீடியோவை திரும்ப பாருங்கள். உங்களுக்கு தோணுறதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. ஆராய்ச்சி நான் இப்படி பண்ணிட்டேன் சயின்ஸ் அப்படின்னு. சயின்ஸை கிரியேட் பண்ணது யார்? தானே கிரியேட் ஆச்சா? அதோட பர்பஸ் என்னன்னு நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்கும். கவனிங்க, இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் தேவனை போல் ஆனான் அப்படின்னு பைபிளே சொல்லுது. அப்படி பார்த்தா தேவனை போல் மனிதன் ஆன பின்னால தான் அவன் பாவி என்று கருதப்படுகிறான். அதுக்கு முன்னால் அவன் பாவி இல்லை. சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொன்ன அந்த கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் நம்மை போல் ஆகிவிட்டான்னு தேவனே சொல்கிறார். சரிங்க, நீங்கள் குழந்தையாக பிறகுறீங்க என்ன, நீங்கள் இன்றைக்கி ஆண் குரலாக இருக்குது, நீங்கள் ஆம்பளையாக இருக்கணும் என்ன. நீங்கள் இப்போ பொம்பளையாக இருக்கீங்க, இல்லை பொம்பளையும் கிடையாது ஆம்பளையும் கிடையாது, அப்படியா இருக்கீங்க. எப்படியா இருங்க. நீங்கள் ஆம்பளையா பொம்பளையா உங்கள் குணாதிசயத்தை வச்சு உங்கள் உறுப்பை வச்சு தானே நீங்கள் ஆம்பளையா பொம்பளையான்னு அடுத்தவங்க கண்டுபிடிப்பாங்க. கரெக்டுங்களா? ஏன் பிறந்த உடனே நீங்கள் ஆம்பளையும் கிடையாது பொம்பளையும் கிடையாதுன்னு ஏன் பிறந்த உடனே உங்கள் அம்மா அப்பானால் கண்டுபிடிக்க முடியல உங்களை?
நான் பொதுவாக சொல்கிறேன். ஒரு திருநங்கைன்னு விரட்டி விடப்படுறாங்க. அ- அ- அவங்களும் வந்து இறைவனுக்கு தான் பிறந்தாங்க. என்ன, அந்த ஆவி அசுத்தப்பட்டு வேறு மாதிரி பிறக்குது. என்ன, ம் அப்படி பிறக்கறதுல ஏன் பிறந்தவொடனே இது வந்து பொண்டுக குழந்த திருநங்கை குழந்தைன்னா ஏன் எத்துன்னு போல? ஏன் வளர்ந்து ஒரு வயசு வந்த பிறகு அந்த உறுப்பு கண்ட பிறகு அந்த பேச்சு சுபாவம் பொம்பளையா ஆம்பளையாக இருக்கிறான், ஆனால் சுபாவம் எல்லாம் பொம்பளையாக இருக்கிறான் தெரிஞ்ச பிறகு ஒரு பெற்றோர்கள் தள்ளிவிடப்படுறாங்க. அப்போனா அவங்கள பெற்றாங்க பார்த்தியா அம்மா அப்பா, அவங்க இதே மாதிரி பொட்டையாக தானே இருக்கணும். ஏன் அவங்க மட்டும் ஆம்பளை பொம்பளையாக இருக்கிறாங்க? அவங்களுக்கு ஆம்பளைக்கு ஒரு உறுப்பு பொம்பளைக்கு ஒரு உறுப்பு இருக்குது. ஏன் அவங்க வந்து அம்மனத்தில் அம்மனமாக ஒரு குழந்தைய பிறக்க வைக்கிறாங்க. அந்த அந்த அம்மனமாக பிறந்த குழந்தை கடைசியில் வளர்ந்து ஒரு 14 வயசில் அது வந்து ஆ தெய்வீக குழந்தை அப்படின்னு பம்பாசி எடுத்து சொல்கிறாங்க. இங்கே ஏன் திருநங்கை அப்படின்னு சொல்கிறாங்க? அது எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிங்களா? இப்போ வீடியோ இதில் ஏன்னா ஸ்பெக்குலர் மேட்ரஸ் அப்படின்னு போட்டு என்ன புதிய சேனலில் போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தில் இங்கே போதிச்சின்னு இருக்கீங்களே, இதே மாதிரி தான் உங்கள் அப்பாவும் வந்து போதிச்சின்னு இருக்கிறாரா? சொல்லுங்கள். அவன் அவரை போல் ஆன பின்னால் தான் பாவி என்று கருதப்படுகிறான். ம் இது எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்குன்னு பாருங்க. ஆமாம், வேடிக்கையாக தான் இருக்குது. ரைட்டுங்களா? ஏன் நீங்கள் வந்து என்ன சின்ன குழந்தையிலே என்ன இன்னொரு குழந்தைய கூப்பிட்டு அப்போயே குழந்தை கொடுக்க வேண்டியது தானே? ஏன் ஒரு வயசுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளார உணர்ச்சி வந்து ஏன் நீங்கள் வயசுக்கு வரீங்க? வயசுக்கு வந்த பிறகு ஏன் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க? கல்யாணம் பண்ண பிறகு சும்மா இருக்க வேண்டியது தானே? அந்த பொம்பளையை வச்சுக்கிட்டு அந்த மனைவியை வச்சுக்கிட்டு எதுக்கு அந்த பொம்பளை கூட சேர்ந்து இன்னொரு குழந்தைய பெற்றுக்கிறீங்க? அப்போ அந்த குழந்தை என்ன பொண்டுங்கன்னா திருநங்கையாக பிறந்துச்சுன்னா ஏன் தூக்கி போடுறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேளுங்க. ஆக மொத்தத்தில் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் மனிதன் படைக்கப்பட்டான் என்பது பைபிளில் உள்ள மற்றும் ஒரு முரண்பாடான கருத்து. சரி, இப்போ உண்மையிலேயே பைபிளில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 மற்றும் 20 அதை தான் சொல்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு ஆம்பளைக்கு ஏற்ற உறுப்பாக உங்கள் அப்பாவுக்கு இருக்குது, பொம்பளைக்கு ஏற்ற உறுப்பாக உங்கள் அம்மாவுக்கு இருக்குது. ஏன் நீங்கள் திருநங்கையாக பிறந்தீங்க அப்படின்னு ஒரு திருநங்கை அவங்க பேரண்ட்ஸை பார்த்து இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அண்ணா பிறந்திருக்காங்க, அக்கா பிறந்திருக்காங்க, என்ன எனக்கு பின்னாடி கூட என்ன 2 வயசு கழித்து தங்கச்சி பிறந்திருக்கு, தம்பி பாப்பா பிறந்திருக்கான், நடுவில் 3ஆவதாக பிறந்த 5 பேரில் நான் மட்டும் ஏன் பொண்டுகனாக இருக்கிறேன்? எனக்கு மட்டும் ஏன் உறுப்பு இப்படி இருக்குது? என் சுபாவம் மட்டும் ஏன் வந்து இப்படி ஆணும் பெண்ணும் கலந்த சுபாவமாக இருக்குது? ஆனால் ஆண் உடம்புல இருக்கிறேன், ஆனால் பெண் சுபாவமாக எனக்கு சேலை கட்டிக்கணும், என்ன ப்ளவுஸு மாட்டிக்கணும், பாவாடை கட்டிக்கணும்னு எனக்கு ஏன் தோணுதுன்னு அந்த குழந்த என்ன 12-13 வயசில் ஆம்பளை கிடையாது பொம்பளை, ஆம்பளைக்குள்ளார பொம்பளை இருக்கிறான்னு அந்த குழந்த, அப்போ நீங்களும் பொண்டுங்க தானே, என்னை பெற்றீங்கல்ல நீங்களும் பொண்டுங்க தானேன்னு அந்த குழந்தை கேட்கலாமே, அந்த திருநங்கை கேட்கலாமே, அந்த திருநங்கை வாலிப வயசில் கேட்டு இருக்கலாமே. அது மாதிரி நீங்கள் என்னைக்கு நேரத்தை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்களா? 27 வசனங்கள்ல மனிதனை தேவன் அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைத்தார்னு பைபிள் ஏன் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, இந்த பைபிளை எழுதியது மனிதன் எழுதாம மாடா எழுதும். நாய்கிட்ட உட்கார வச்சு படைச்ச இறைவனோண்டு எழுத சொல்லுவார். நீங்கள் உங்கள் பையனுக்கு அதான் சொல்கிறேன்னே, நீங்கள் உங்கள் பையனுக்கு உங்கள் மகளுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்களா? இல்லை நாயை கூட்டு வச்சு என் வீட்டில் நாய் வளர்க்குறேன் ஏன்னா அந்த நாயை வச்சு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே நாயை வச்சு அட்வைஸ் பண்ணுவீங்களா உங்கள் பிள்ளைகளுக்கு? தமது சாயலாக படைத்தா தமது பிள்ளைகளுக்கு தானே அட்வைஸ் பண்ணார். அங்கே கூப்பிட்டு ஏன்னா எல்லா நாய்களுக்கும் நாயே நீ வந்து உனக்கு நான் வந்து பைபிள் மாதிரி ஒன்று சொல்கிறேன், நீ எழுது, நான் தான் உலகத்தை சிரிச்சேன்னு நாய்கிட்ட உட்கார வச்சு சொன்னாரா? பூமியில் உள்ள படைக்கப்பட்ட எல்லாம் என் சாயில் படைக்க போகிற என் பிள்ளைகளுக்காக தான் படைச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்குள்ளார தான் ஆத்மா வச்சுருக்கிறான். அந்த ஆத்மாவில் நீங்கள் இறைவனாக என்ன தேடுறீங்களா? இல்லை நான் ஒன்று கடவுள் இன்னும் ஒன்று படித்து வச்சுருக்கிறேன், அதுவும் என்ன மாதிரியே பவர்ஃபுல்லு தான், அதுக்கும் பவரை கொடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் நான் தான் படித்தேன், அது மேலே நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்களா அப்படின்னு அப்படி இறைவன் சொன்னாரா? இல்லை எப்படி சொன்னார்? மனிதன் தான் இந்த தேவனை உருவாக்கி இருக்கிறான். அப்படின்னா அவன் தான் எப்படி இருக்கிறானோ அதை போல கற்பனை செய்து கடவுளை உருவாக்கி இருக்கான். ஓஹோ. தன்னை போல கடவுளை உருவாக்கி விட்டு அந்த கடவுள் அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்துல தன்னை படைத்ததாக எழுதி வச்சிருக்கான். ஓஹோ. ஆகையால் இந்த பைபிள் கடவுள் மனிதனால் மனிதனுடைய சாயலில் மனிதனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பைபிளை வாசிச்சோம்னா ஏன் பழைய ஏற்பாட்டில் உள்ள கர்த்தர்
மனிதனைப் போல தவறு செய்துவிட்டு வருந்துகிறவராகவும் ம் கொடூர குணமுடையவராகவும் ம் பைத்தியக்காரத்தனமான காரியங்களை செய்கிறவராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு எளிதாக புரியும். உங்களுக்கும் புரியும். என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். நீங்கள் ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டு உக்காந்துருக்கீங்க? ஏன் சின்ன வயசில் நீங்கள் பிறந்த உடனே இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து என்ன செக்ஸில் குழந்தை கொடுத்துருக்கலாம்? ஏன் ஒரு வயசுக்கு வந்த பிறகு ஐயோ அப்படின்னு உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க? நீங்கள் ஏன் இப்படி ஆம்பளையாக இருந்துக்கிட்டு பொம்பளையாக உள்ளார பயந்துக்கிட்டு பேர் போடாமல் நம்பர் போடாமல் ஃபஸ்ட்டு வீடியோவை ஏதோ தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்னதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்பெக்குலர் மேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் சேனலை போட்டு உங்கள் அப்பா மாதிரியே நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? ஏன் பொண்ணுக்குன்னா பண்ணுறீங்க? ஏன்ப்பா ஆம்பளையும் பொம்பளைக்குலாம் ஒரு குழந்தை பிறக்கும். இன்றைக்கி வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டில் டிஎன்ஏல ஸ்பெம் டொனேஷன் பண்ணாவே ஒரு குழந்தை பெற்றுக்கலாமே. ஏதோ ஆம்பளையோட விந்துக்கு தான் என்ன ஒரு பொம்பளை உடம்புல செலுத்தி கருவுற்று என்ன அதுக்கு வந்து அந்த கருப்பை வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் ஏன் அதாவது மனுஷன் நாய் கூட சேர்ந்து என்ன உறவு கொண்டு பிள்ளையை பெற்றுக்கலாம்ல? ஏன் மனுஷன் கூடயே சேர்ந்து என்ன பிள்ளையை பெற்றுக்கிறான் அப்படின்னு இதுக்கெல்லாம் நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். அதுக்கெல்லாம் உங்களால் கொஸ்டின் கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தான். நீங்கள் இந்த உலகத்தான். நீங்கள் இப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கீங்க. ஏன்னா அதை தான் சொல்லிட்டேனே, ஒரு வயசு வரைக்கும் உங்கள் அம்மா அப்பா உங்கள்கிட்ட அன்பு காட்டுறாங்க. ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் பொண்ணு கைட்டுன்னு உங்களை துரத்தி விட்றாங்க. அப்போ கேட்குறீங்க, அதே அம்மா அப்பா கிட்ட கேட்குறீங்க, ஏன் எனக்கு மட்டும் சுபாவம் இப்படி இருக்குது? ஏன்னா ஆம்பளையாக இருக்கிறான், மீசெல்லாம் இருக்குது எனக்கு, ஆம்பளை மாதிரியே எனக்கு உறுப்பு இருக்குது, ஆனால் என்னோடய சுபாவம் மட்டும் சேலை எடுத்து கட்டிக்கணும், ஏன்னா ப்ரா எடுத்து போட்டுக்கணும்னு எதுக்கு தோணுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். சயின்டிஸ்ட் லெனின். அதனால் இப்பேற்பட்டவங்களுக்கு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சயின்ஸை படித்தது என்ன ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும்ல. நம்மள ஏன் பிறந்தோன்னு யோசிச்சாவே நம்மளை படித்தது ஒரே தேவனும் கிடையாது, ஒரே கடவுள் கிடையாது. ஒரே ஒரு இறைவன் தம் சாயலாக படைத்த தன்னுடைய பிள்ளைகளுக்காக தான் மனுஷனாக பிறந்து அவர் வந்து சுய விருப்பத்தின்படி ஃப்ரீடம் கொடுத்துட்டார். உலகத்தில் படித்து நீ பூமியை ஆண்டு கொள்ள அப்படின்னு தான் சொன்னார் தவிர நீ ஏன் உன்னை குத்திக்கிட்டு சாவிடா அப்படின்னு சொல்லலை. எல்லாமே சுய விருப்பம். நீ உன் இஷ்டப்படி வாடு, நான் உன் கையில் கீ கொடுத்துட்றேன், இந்த கீயை நீ பத்திரமா பார்த்துக்கோ. வேற ஒருத்தவன் திருடன் வருவான், அந்த திருடனுக்கு ஏமாந்து இந்த சாவியை கொடுத்துடாத, இந்த பூமியை கொடுத்துடாத அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு போனது. எவனா வாலண்டரியாக போய் ஆதாம யாவலும் சாவி கொடுத்துட்டான். திருப்பி ஏமாற்றி பிடுங்கின அந்த சாவியை சத்தியத்தின்படி, வேதத்தின்படி, வாக்குத்தத்தத்தின்படி, அடையாளத்தின்படி 2-3 சாட்சி இல்லை, கோடிக்கணக்கான சாட்சியின்படி இறைவன் நானே வந்து இத்தனை 42வது வம்சத்தில் நான் வந்து இறைவனாக பிறந்து மனுஷ குல இரட்சகராக நான் பிறப்பேன்னு கிறிஸ்து இயேசுவாக பிறந்து பிதா சித்தம் என்னமோ மூளை என்ன யோசிக்குதோ அந்த மூளை தான் பிதா, அது சித்தத்தைப்படி நிறைவேற்றி அதே பிசாசு எப்படி அந்த சாவியை பிடுங்கினானோ தீமை செய்து ஏமாற்றி வஞ்சித்து அந்த சாவியை பூமின்ற சாவியை பிடுங்கினானோ அதே பூமிக்குரிய சாவியை திருப்பி என் வசனத்தை வச்சு என் வார்த்தையை வச்சு நீங்கள் பிசாசை ஓட்டுவீங்க, தேளு பாம்பு மேலே ஏறி நடந்து போவீங்க. அது உங்களை உங்களை ஒன்றுமே செய்யாது அப்படின்னு இதே இறைவன், படைக்கப்பட்ட இறைவன், இயேசு கிறிஸ்து என்ற இறைவன் பரிசுத்த ஆவியானவராக நம்மளுக்குள்ளார வாசம் செய்து இந்த சத்தியத்தை போதித்து நம்ம எல்லாருமே அவருக்கு தான் பிள்ளைகளாக இருக்கிறோம், அவர்கிட்டயே மீண்டும் வரணுன்னது தான் இந்த வீடியோவோட மூலக்கரு. இதனால் இந்த மாதிரி வீடியோ போட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை, எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை நான் போதிக்கலை. நான் பல ஆராய்ச்சி நானும் பண்ணிவிட்டு இறைவன் ஒருத்தர் தான் இருக்குன்னா எல்லாருக்குமே தெரியும் உலகத்தில் படும் அந்த இறைவன் யார், எதுக்காக இறைவனுக்குள்ளார கடவுள்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு எனர்ஜி, கடவுளின் துகள் அப்படின்னு ஏன் இப்படிலாம் மாறிச்சு, உருவாச்சு? இறைவனில் தான் ஃபஸ்ட்டு வேர்டு. அந்த இறைவன் தன்னுடைய தந்தை ஒரு குழந்தைக்காக எப்படி உயிரை கொடுப்பானோ அது மாதிரி நம்மளுக்காக தேவ சாயலாக படைத்த நம்மளுக்காக அவர் இறங்கி வந்து நம்ம ஆத்மாவில் அவரை தேடுறோமா, நம்ம இருதயத்தை அவருக்கு கொடுத்துருக்கோமா, அதுக்காக தான் அவர் இந்த பைபிள் என்னதை கொடுத்துருக்கிறாருன்னது இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்லி முடிச்சுக்கிறேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து
குணப்படணும். உங்கள் இருதயத்தை இயேசு பக்கமாக திருப்பி இவர் தான் நம்மளை படைத்த இறைவனதை தேடி பார்த்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா அப்போ தான் அவர் உங்ககிட்ட வந்து உங்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவராக இயேசு கிறிஸ்து இயேசுவா பிதாவை சாட்சி கொடுப்பாருன்னது இந்த வீடியோ மூலியம் சொல்லி முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.